ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஃபேனில் எப்படி வந்து புஷ் மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக டேபிள் ஃபேனுக்கு சப்ளை கொடுத்து பார்க்குறோம். அப்போ அந்த டேபிள் ஃபேன் சுற்றாமல் இது மாதிரி ஒரு ஹம்மிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரோட காயில் போலிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டர் சுற்ற முடியாமல் லாக் ஆகிருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புஷ் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ரோட்டரில் டிரைவன் சைடு நான் டிரைவன் சைடு இருக்கும். அதை எப்படி மாற்றிருந்தா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஹவுசிங் கழட்டி எடுத்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேன் லீஃப் இருக்குது. ஃபேன் லீஃப் கழட்டி எடுத்துருக்கேன். கழட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரூ இருக்குன்னு பார்த்துங்க. அது வந்து கிளாக் வைஸில் சுற்றினீங்கன்னா மட்டும் தான் கழட்டு வரும். அது எடுத்த கடைசியில் ஃபேன் லீஃபை எடுத்துருங்க பொறுமையாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க, அதையும் எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிரில் ஹவுசிங் கொடுத்துருப்போம். அந்த கிரில் ஹவுசிங்குமே கழட்டி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கிரில்லை வெளியே எடுத்துருங்க. கிரில் வெளியே எடுத்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட கவரிங் கொடுத்துருப்பாங்க. கவரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 நட்டு இருக்குங்க. அந்த 4 நட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா ஃபேனோட மோட்ரு வந்து அந்த ஹவுசிங் விட்டு ஃப்ரீ ஆயிருங்க. அப்புறம் ஈஸியாக நம்ம வந்து கழட்டி எடுத்துக்கலாம். அது ஈஸியாக எடுத்துக்கலாம். சைடில் வச்சு ஞாபகம் இருக்குது. அதை நெம்முனிங்கன்னா அது அப்படியே கழண்டு வந்துடுங்க. அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ரொட்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு இருக்குங்க. அது ஸ்க்ரூ இருக்குது. அதை அப்படியே லூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேஷன் கண்ட்ரோல் கீர் பாக்ஸ் இருக்குங்க. அது ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ இருக்குங்க. அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துருங்க. எடுத்த கடைசியில் பார்த்திங்கன்னா மோட்டரோட அவுட்டரில் 4 ஸ்க்ரூ இருக்குங்க. அந்த 4 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ரோட்டாரும் ஸ்டேட்டரும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். பார்த்து பார்த்து எடுக்கணுங்க. வைண்டிங் டேமேஜ் ஆகாமல் 4 ஸ்க்ரூவையும் ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த ரோட்டரை வெளியே எடுத்துக்கலாங்க. அந்த ரோட்டரில் தான் இந்த 2 புஷ்ஷுமே இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள ரோட்டாக இருக்கிறது. அந்த வைண்டிங்கில் டேமேஜ் இல்லாமல் அந்த ரோட்டரை வெளியே எடுத்துருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த புஷ் எடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று அதில் வச்சு லாக் பண்ணி ஸ்க்ரூ போட்டுடலாங்க. 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா புஷ் லாக் ஆகிக்குங்க டிரைவன் சைடு. நீங்கள் ஓரளவுக்கு டைட் வச்சுருங்க. அப்புறம் அலைன்மெண்ட் பண்ண கடைசியில் ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, புஷ்ஷை வச்சு மேலே லாக் போட்டு 2 சைடு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா வேலை முடிச்சுதுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேலை தான். சைடில் வந்து ஒரு காட்டன் இது கொடுத்துருப்பாங்க வாட்சர் மாதிரி. அது பார்த்திங்கன்னா புஷ் வந்து உங்களுக்கு ஓவர் ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிற பார்க்குறதுக்காக வச்சுருப்போம். ரெண்டு சைடு மாட்டின கடைசியிலைங்க நான் டிரைவன் சைடு மாட்டின கடைசியில் பார்த்து வைண்டிங் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த வைண்டிங் கழட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் நோட் பண்ணி வச்சுட்டு கழட்டுங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை வைண்டிங் திருப்பி போட்டிங்கன்னா அது டைரெக்ஷன் மோட்டர் வந்து ரிவர்ஸ் லோட ஆரம்பிச்சிரு. அதாவது ஃபேன் ரிவர்ஸ் லோட ஆரம்பிச்சிரு. அதனால் கழட்டுறப்போ அந்த ஃபேனோட காயில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் எப்படி கழட்டுறீங்களோ அப்படியே வந்து மாட்டணும். நம்ம 2 சைடுமே வந்து புஷ் மாற்றி இப்போ வந்து நான் டிரைவன் சைடு கப் மாட்டிங்க. நடுவில் வந்து வைண்டிங் வச்சாச்சுங்க. இப்போ 4 பக்கம் ஸ்க்ரூ பண்ண கடைசியில் அது வந்து வைண்டிங் அதாவது ரோட்டர் ஃப்ரீயாக இருக்குது தான் ஒரு டைம் செக் பண்ணிங்க. பண்ணி ஸ்க்ரூ பண்ண கடைசியில் நாம் கொண்டு போய் அந்த ஃபேனோட மோட்டரை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க ஸ்டாண்டில். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மோட்டரோட ரொட்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஓவர் ரொட்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த லிவர் தாங்க. அதை நீங்கள் எப்படி கழட்டிங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதே மாதிரி கண்டெல்லாம் மாட்டின கடைசியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹவுசிங் வந்து போட்டு அந்த 4 ஸ்க்ரூ கட்டணும் இல்லைங்க, அதை ஸ்க்ரூ போட்டுருங்க. இது வந்து ஃப்ரண்ட் ஹவுசிங் 4 ஸ்க்ரூங்க. டைரெக்ஷன் பார்த்து போட்டுக்குங்க. எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு பார்த்து 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டுருங்க. அடுத்தது வந்து பேக் ஹவுசிங்.
மோட்டருக்கு ஒரு பேக் ஹவுசிங் கொடுத்துடலாம். பேக் ஹவுசிங் நம்ம எந்த ஸ்க்ரூ பண்ண வேண்டிய, சும்மா வச்சு லாக் பண்ணால் போதுங்க, லாக் ஆகி. அப்புறம் ஃபேனோட கிரில், அதாவது பாட்டம் கிரில் மாட்டுறோம். அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஒயிட் வாட்சர் வச்சு டைட் பண்ணிடுறோங்க. லாக் ஒயிட் லாக் வச்சு. அப்புறம் நோப் வச்சுருங்க, முக்கியமாக இதை வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபேன் வந்து பின்னாடி போகாமல் பார்த்துக்கு. நாப்மாக இருக்குங்க அது. அப்புறம் ஃபேன் வச்சுருங்க. ஃபேன் இன்ஸ்டால் பண்ண கடைசியில் மேலே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க, ஒயிட் கலர் ஸ்க்ரூ. அந்த ஃபேன் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த நோப் லுக் வருதான்னு பார்த்துக்குங்க. பார்த்து அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாங்க. இப்படி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது. எந்த வித நாய்ஸும் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டர் லாக் ஆகக்கூடாது. லாக் ஆனாவே நீங்கள் வந்து இந்த பின்னாடி டைட் பண்ணிங்களா பார்த்தீங்களா, அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி மோட்டர் போட்டிங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஃபேன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஃபஸ்ட்டே ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா மறுபடியும் ஃபுல்லாக ஹவுசிங் போட்ட கடைசியில் கல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே ஒரு டைம் செக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபேன் வந்து நார்மலாக ரன் ஆகுது. இதை வந்து நம்ம கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா வைண்டிங் போயிடுச்சுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவாங்க. ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு புஷ் வந்து 20 ரூபா வருது. 2 புஷ் பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் வருது. இதை நம்ம வீட்லேயே மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃபேனுக்கு புஷ் டைப் கொடுக்காம ஒரு பேரிங் டைப் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட லைஃப் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லா ஃபேன்லேயுமே புஷ் மாதிரி வருதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக 2 இயர்ஸ் தான் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஷ் வந்து இது மாதிரி ரோட்டர் லாக் ஆயிருங்க. நாம் ஒரு 20 நிமிஷம் ஒரு 20 ரூபா செலவு பண்ணால் 2 புஷ்ஷையும் மாற்றிடலாங்க. அது நேரத்தில் நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட் ஹவுசிங் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. போர்ட் ஹவுசிங் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுதாங்கிறத. ஓகே கைஸ், இது மாதிரி வீடியோ உங்களுக்கு எதுவும் போடணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.